குழந்தைகளா, இந்த கிராமம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கிராமம்? அம்மா, இந்த கிராமம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிராமத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறோம். ஆமாம்மா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த கிராமத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கிராமத்துல உங்க கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு பார்த்து சொல்லுங்க. அம்மா, நான் பார்த்து சொல்றேன். சரி குழந்தைகளா, சொல்லுங்க. அம்மா, இங்க என்ன இருக்குன்னா ஆடு, மாடு, நாய், மரம், சின்ன சின்ன வீடுகள், தாத்தா பாட்டி எல்லாமே இருக்கு. அம்மா, இங்கே கார் எதுவுமே இல்ல. எப்படி நம்ம வீட்டுக்கு போறது? இந்த மாட்டு வண்டியில நம்ம வீட்டுக்கு போலாம். என்னது, மாட்டு வண்டியில வீட்டுக்கு போலாமா? எப்படி போறது? பயமா இருக்கு. மாடு நம்மள குத்திடாதா? மாடு நம்மள ஒண்ணும் பண்ணாது. மாடு நமக்கு சாமி மாதிரி. அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன் கேளுங்க. அந்த காலத்துலலாம் மாடுகளை வச்சு தான் ஊருக்கு நம்ம போய்கிட்டு இருந்தோம். மாட்டு வண்டி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல நிறைய வாகனங்கள் இருக்கு. வாகனங்கள்னால எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளா? சொல்றேன், கவனமா கேளுங்க. வாகனத்தினால நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த புகைகள் ஓசோன் படலத்துல போய் நம்மளுக்கு நோய்களை உண்டாக்கக்கூடிய கிருமியா மாறுது. ஓ அப்படியா? வேற என்னெல்லாமா பண்ணுது? மரம், செடி, கொடி எல்லாத்தையும் அழிச்சு இப்ப வீடுகளா கட்டிட்டாங்க. காத்துகள் இருப்பதற்கே நமக்கு வாய்ப்பு இல்லை. இப்பெல்லாம் நம்ம ஏசியையும் ஃபேனையும் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த காலத்துலலாம் மரங்களில் உள்ள காற்றை வச்சு தான் எல்லாரும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது சுத்தமான காத்தாவும் இருந்துச்சு. ஓவியா, நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட. நாளைக்கு உங்களுக்கு வேற கதை சொல்றேன். சரியாம்மா? இப்ப வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வில்லேஜ். நம்ம நாளைக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, நம்ம வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு இந்த கதையை பத்தி நான் உங்களுக்கு நிறைய சொல்லி தரேன். வீட்டுக்கு நாங்க போறோம். ஜாலி ஜாலி ஜாலி. நாங்க வீட்டுக்கு போறோம். பை பை. நாங்க வீட்டுக்கு போறோம். பை பை.